உனக்காக போய் தான் இவன் மாட்டியிருக்கான். விடுப்பா, பேசுங்க, நீங்க பேசுங்க. வேலையத்தை போய் உங்களுக்காக போய் பேசிட்டு வந்தான்ல, நீங்க இதையும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. சார், என் பையன் யாரையும் அடிச்சிருக்க மாட்டான். எனக்கு தெரியும் இவனை பத்தி. அதான் இவன் அம்மாவே சொல்றாங்களே இவன் பண்ணிருப்பான்னு. பொதுவா எல்லா அம்மாவும் பையன் தப்பு பண்ணாலும் காப்பாத்ததான் போய் சொல்லுவாங்க. இவங்க கன்ஃபார்மா சொல்றத பார்த்தாலே தெரியுது இவன் எவ்வளவு பெரிய ரவுடின்னு. சார், யார் என்ன சொன்னாலும் சரி, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கிறவர் இல்ல. சார், நீங்க எதுவா இருந்தாலும் இங்கேயே விசாரிங்க. உங்க வீடு என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இங்கேயே விசாரிக்கிறதுக்கு? இவனை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தடுத்தீங்கன்னா உங்களே அரெஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் வரீங்களா? வரேன் சார். என்னப்பா நீ எதுக்குப்பா வரணும்? சார், போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லாம் மிதிக்கிறவர்ல சார் என் அப்பா. உங்களுக்கு என்ன சார்? நான் ஸ்டேஷன் வரணும்ப்பா, அதானே? கை விடுங்க சார், நானே வரேன். என்னங்க? விடுப்பா, ஒன்றும் இல்லைப்பா. நீங்க வாங்க. எங்க மீனா, நீ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கிற? நான் எதுவும் தப்பு பண்ணல. நீ நம்புற, என் அப்பா நம்புறாரு. எனக்கு அது போதும் மீனா. என் அங்கிளை கூட்டிட்டு போவாதீங்க, அவரை கூட்டிட்டு போவாதீங்க. டேய் கிறிஷே, ஒன்றும் இல்லடா, நீ அழாதடா, நான் போயிட்டு வந்துடுறேன். இரு பா, ஒன்றும் இல்லைப்பா, நீ தைரியமா இருப்பா. ரவி, அப்பா கூட்டு போய் உட்கார விட. நான் வந்துடுறேன்ப்பா, கூப்பிட்டு வாங்க. அந்த சிட்டி ஆள் அனுப்புனதுக்கு இவன் மாட்டிக்கிட்டான். எப்படியோ நம்ம பேரு வெளியில வரல, அது வரைக்கும் நமக்கு நல்லது. ஜிப்லேத்தியா வாடா, வா. ஏறா. சார், உள்ளே ஏறு. அவரை விட்டுருங்க சார். தள்ளி உட்கார. சார், ப்ளீஸ் சார். ஆண்டி, அங்கிள் ஏன் போலீஸ் கூட்டிட்டு போறாங்க? கீழே இறங்க. வா. சார், நான் எதுவுமே பண்ணல. ஆளுங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். போப்பா. சார் நீங்களா நம்புங்க சார். சார் தெரியாது சார், யாருன்னு. அடிதடி கேஸ் தான். ஒரு வீட்டுக்குள்ள அடியாளுங்களை அனுப்பி எல்லாரையும் அடிக்க சொல்லியிருக்கான். அதுல ஒருத்தன் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நாளை லாக்கப்ல வைங்க. சார் எனக்கு தெரியாது சார், தெரியாது சொல்றேன்ல சார். நீ சொன்ன உடனே நம்பிடுவாங்களா? யோ, உள்ள வைங்க. சார் வா. சார் அவர் என் ரிலேஷன் தான் சார். ரிலேஷன்னா? என் ஒய்ஃபோட அக்கா ஹஸ்பண்ட் சார். சகலையா? ஆமா சார். இவர் அப்படி பண்ணிருக்க மாட்டார் சார். யோ, அடி வாங்கினவங்களே இவன் பேரை தான் சொல்லியிருக்காங்க. அடிச்சவங்களும் இவன் பேரை சொல்லி தான் அடிச்சிருக்காங்க. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் சார். இவர் அப்படி செய்யறவர் கிடையாது சார். அவர் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். யோ, இது நார்மல் கேஸ்னா பரவாயில்ல. அட்டெம்ப்ட் டு மர்டர். ஹாஸ்பிட்டலில் உள்ளவன் பொழைப்பானா இல்லையானே தெரியல. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. சார், பாவம் சார். அவரே ஒரு சாதாரண டிரைவர். அவர் கோவப்படுவார் தான், ஆனால் ஆளை வச்செல்லாம் அடிக்க மாட்டார் சார். அரெஸ்ட் ஆகிட்டா 2-3 வருஷம் உள்ளே போகணும். அவர் லைஃபே போயிடும் சார். சார், நான் இதை சட்டப்படியே டீல் பண்ணிக்கிறேன் சார். எனக்காக யாரும் இதை பேச வேணாம் சார். பாத்தியா, நீ அவனுக்காக பேசுற. அவன் எவ்வளவு திமிரா பேசுறான் பாரு. சார், அவர் அப்படி தான் சார் சொல்லுவார். ஆனால் பாவம் சார், குடும்பம் தான் சார், பெரிய குடும்பம். அவங்க ஒய்ஃப் பாவம் சாதாரணமாக பூ விற்கிறவங்க சார். இவரும் சாதாரண டிரைவர் தான் சார், விட்டுருங்க சார். சார், சும்மா சாதாரண டிரைவர், சாதாரண பூ விற்கிறவங்க சொல்ல வேணாம்னு சொல்லுங்க சார். எல்லாருமே சாதாரண ஆளுங்க தான். அவர் சாதாரண போலீஸ் தான் சார். திமிர பத்தியா, இவனுக்காக நீ பேசுற. அவன் உள்ள இருக்கட்டும். அருண், இது பெரிய கேஸு. நான் எதுவும் செய்ய முடியாது. சார், சொல்லுங்க சார். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். அப்படியா சார்? நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். சார், என்னையா திரும்பவும் அவன் அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்ல போறியா? அதெல்லாம் நான் எதுவும் இல்லை சார். அவன் அப்படிப்பட்ட ஆள் தான். அவன் தான் ஆளை வச்சு அடிச்சிருப்பான். என் ரிலேஷங்கிறனால தான் அவன் முன்னாடி அப்படி பேசினேன். இல்லைனா என் ஒய்ஃப் கிட்ட தப்பாக சொல்லி எங்களுக்குள்ள சண்டை வர வச்சிருவான். அப்போ அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்ற? கண்டிப்பாக பண்ணியிருப்பான் சார். பொதுவாக இவனே போய் அடிப்பான். இப்போ ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கான் போல இருக்கு. சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடித்தேன் சார். மற்றபடி நான் எப்போவுமே நியாயத்து பக்கம் தான் நிற்பேன். இவன் சரியான குடிகாரன் சார். எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுவான். கொஞ்சம் வருஷம் ஜெயிலில் இருந்தால் தான் சார் புத்தி வரும். உங்களுக்குள்ள குடும்ப தகராறா? இவனெல்லாம் எங்கள் குடும்பத்தாளுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது சார்.
இவனெல்லாம் விட்டுறாதீங்க. அவன் பண்ண வேலைக்கு அவன் எப்படியும் ஜெயிலுக்கு தான் போக போறான். அக்கா, யாருங்க? இன்ஸ்பெக்டர் சார் இருக்காரா? ஐயா வெளியூர் போயிருக்காரே. அம்மாவது இருக்காங்களா? அவங்களும் தான் கூட போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? அவங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாங்க. வரதுக்கு 2 நாள் ஆகும். ஐயோ, நீங்க யாரு? அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். அப்படியா? 2 நாள் கழிச்சு வந்து பாருங்க. சரிங்க அக்கா. ஆமா ஆண்டி. சீதா, வாக்கா. வாமா மீனா, எப்படி இருக்க? என்னக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க? சீதா, உன் மாமாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, அப்ப மாமா ஸ்டேஷன்ல தான் இருக்காரா? ஆமா சீதா, எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எங்க மாமாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஆ தெரியும். நீங்க உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க. நானும் முத்துவ ஸ்டேஷன்ல பார்த்துட்டு தான் வரேன். ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா தானே இருப்பாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். நான் பேசாம இருப்பேனா? நானும் இன்ஸ்பெக்டர் கிட்ட எவ்வளவோ கெஞ்சிட்டேன். ஆனா அடிப்பட்டவன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கானா. அதனால கேஸ்ல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏமா, உன் புருஷன் எப்பவும் யார் மேலேயாவது கோவப்பட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. கோவத்தை விடவே மாட்டாரு அவரு. இல்லம்மா, என் புருஷன் நியாயமான விஷயத்துக்கு தான் கோவப்படுவாரு. இந்த பிரச்சனையில அவர் மேல தப்பே இல்ல. அவர் யாரையும் அடிக்கவும் இல்ல. பண்ணாத தப்புக்கு அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. யாரோ வேணும்னு தான் அவர் இப்படி மாட்டி விட்டுருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இருக்க கூட சான்ஸ் இருக்கு. ஆனா என்னன்னா, எல்லாருக்கும் நல்லா அடிபட்டு இருக்கு. அதுல ஒருத்தன் பழைப்பானா மாட்டானா கூட தெரியலையா. அவன் பொழைச்சிட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணிருவாங்க. அதான் பிரச்சனை. அக்கா, அக்கா, ஏங்க நீங்க டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்கீங்க. அதனால தானே அக்கா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா. எங்க மாமா என்ன செஞ்சாரு ஏது செஞ்சாருலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவர் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும். அவர் எப்படியாவது நீங்க காப்பாத்தணும். நான் ட்ரை பண்றேங்க. சாதாரண கேஸா இருந்தா இந்நேரம் அவரை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பேன். இது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸுங்க. அதான் எப்படியாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நான் கண்டிப்பா பேசுறேங்க. அந்த அடிப்பட்டவன் மட்டும் பொழைச்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு ஏதாவது ஆயிட்டாதான் நம்ம அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறேன். அவன் பேசுவாமா, நீ தைரியமா போ. அக்கா, அக்கா நீ பயப்படாம போக்கா. மாமாக்கு எதுவும் ஆகாது. அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. பாப்போம். நான் உதவி கேட்டுதான் வந்தேன். உன் புருஷன் உதவி பண்ணாலும் பண்ணலனாலும் என் தாலி நான் காப்பாத்தி தானே ஆகணும். அதுக்கு ஒரு வழி பண்றேன்.